சகரியா 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, டேய் இவன் யார் தெரியுமா? இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. உங்களை என்ன பண்ண வருமானா சாத்தான்? தீயில அக்னியில போட்டு உன்னை அழிக்க வருமனா, உன்னை சுட்டரிக்க வருமனா. சாத்தான் உனக்கு விரோதமா பல பாடுகளை சோதனைகளை கொண்டு வந்து உன்னை தீயில போட்டு முழுவதும் நாசமாக்கி விட விரும்பினா. ஆனா அந்த தீயில் எரிய போகும்பறான நேரத்தில் தேவனுடைய வலதுகரம் வல்லக்கரம் ஓடி வந்து அந்த அக்னி சூழலில் இருக்கிற உன்னை அவர் பிடுங்கி எடுத்து சொல்றார், இந்த மகன் எனக்காக அக்னியிலிருந்து அழிவிலிருந்து ஆபத்திலிருந்து சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்ட கொல்லி அல்லவா. அப்படின்னா என்ன? இந்த விசுவாசி குறித்து, இந்த தேவ பிள்ளை குறித்து எனக்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு, எனக்கு ஒரு தெய்வீக திட்டம் உண்டு. இவனை அழிந்து போக நான் விடவில்லை, இவனை சாத்தான் அழிக்க நான் விரும்பவில்லை. காரணம், இவனை குறித்து எனக்கு ஒரு தெய்வீக நோக்கம் திட்டம் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்காகவே இவனை இந்த அக்கினியை பிடுங்கி எறிந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.